யோசிச்சு பாருங்க, கவர்மெண்ட் பெர்மிஷனோட நீங்க வாழ பிடிக்கலன்னு நீங்களே வில்லிங்கா சூசைட் பண்றதுக்கு ஒரு காஃபின்குள்ள போய் படுத்து நைட்ரஜன் கேஸை ரிலீஸ் பண்ணி ஆக்சிஜன் அப்படியே கட் பண்ணி 2 மினிட்ஸ்ல நீங்க இறந்து போறீங்க அப்படின்னா எப்படி இருக்கும்? இப்ப எனக்கு வாழ பிடிக்கல, நான் சூசைட் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க சுவிட்சர்லாந்து போய் டாக்டர் பிலிப் நீட்ஸே கிட்ட போனீங்கன்னா காஃபின் மாதிரி ஒரு மெஷின் வச்சிருக்காரு. அதுக்குள்ள நம்ம போய் படுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட ஆக்சிஜனை கட் பண்ணி நைட்ரஜன் கேஸ் உள்ள ரிலீஸ் பண்ணிடுவாங்க. எந்தவித வலியுமே இல்லாம வெறும் 2 மினிட்ஸ்ல நம்ம இறந்து போயிடுவோம். டாக்டர் டெத் அப்படின்னு சொல்லப்படுற இந்த பிலிப் நீட்ஸிக்கே இது வரைக்கும் 1300 பேர் சூசைட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணிருக்காரு. இது பத்தாதுன்னு இப்ப வேற புதுசா கப்புள்ஸ் 2 பேரும் ஒன்னா இறந்து போற மாதிரி ஒரு சூசைட் பாட கண்டுபிடிச்சிட்டு இருக்காரு. இதே மாதிரி சூசைட பெரிய கிரைமா பாக்குற கண்ட்ரீஸ்ல இருந்துகிட்டு இந்த மாதிரி லீகலா வச்சிருக்கிற கண்ட்ரியை பார்க்கும்போது ரொம்பவே பயங்கரமா இருக்கு. இந்த மெஷின் எல்லா கண்ட்ரீஸ்லயும் வந்தா நம்மளோட நிலைமை என்ன? நம்ம ஆளுக்களே லவ் ஃபெயிலியர், நான் சூசைட் பண்றது, போனை தொலைச்சிட்டா சூசைட் பண்றது, பைக்கு தொலைச்சிட்டா சூசைட் பண்றதுன்னு சுத்திட்டு இருக்கோம். இந்த மாதிரி ஒரு மெஷின் வந்தா எத்தனை பேர் அழிஞ்சு போவாங்க? இந்தியால தூக்கு தண்டனைக்கு பதிலா வலி இல்லாத ஒரு மெத்தட கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. மேபி இந்த மாதிரி மெஷின்ஸ் கூட வரலாம். ஒரு பிரச்சனைக்கும் சூசைட் முடிவு இல்லை. ஆனா இப்படி மெஷின்ஸ் எல்லாம் உலாவிட்டு இருக்குதுன்னு தெரிஞ்சா நம்ம ஆளுங்க என்ன பண்ணுவாங்க?